கொடுக்கப்பட்ட சொற்களில் ஒழுங்கமைப்பை ஆங்கில அகராதியில் தோன்றும் வரிசையில் குறிப்பிடும் சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்க. லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 repeats, 2 repeal, 3 replace, 4 repoint, 4 repair கொடுத்திருக்காங்க. நம்ம இங்கிலீஷ் ஆல்பபெட்ல அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் பாருங்க, REP 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 தான் இருக்கு. ஃபோர்த் லெட்டர் தான் நமக்கு டிசைடிங் ஃபேக்டர். நாலாவது லெட்டர் என்னன்னு பார்க்கலாம். I E L O A இப்படி வரும்போது A தான் ஃபர்ஸ்ட் வரும், E செகண்ட் வரும், I தேர்ட் வரும், L ஃபோர்த் வரும், O ஃபிஃப்த் பிளேஸ் வரும். நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டிய ஆர்டர் 5 2 1 3 4. லாஸ்ட் 4 கொடுத்துருக்க ஆப்ஷன்ல கடைசி 4 ஆப்ஷன் பி தான். 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5 2 1 3 4. இங்கிலீஷ் ஆல்பபெட் அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. இது பார்க்க நமக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியுது. ஸோ இங்கிலீஷ் ஆல்பபெட் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம என்னென்ன எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இந்த நம்பர் குறிக்கிறோம்னா மேலே இதுவும் நம்ம 1 2 3 குறிச்சிருவோம். குறிக்கும் போது இங்கே மார்க் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு கொஞ்சம் டைம் ஒரு 30 செகண்ட் இல்லை ஒரு நிமிஷம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நமக்கு செலவாகும். அந்த நமக்கு டைம் கொஞ்சம் ஓடணும் அப்படிங்கிறது அந்த சம் கொடுக்குறாங்க.